ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. உயிரினும் மேலான என் உடன்பிறப்புகளே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய சகோதரிய சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. எக்ஸாம்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஓரல் எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. 5 ஓரல் எக்ஸாம்ஸு முடிஞ்சிச்சு. இன்னுமே ஃபுல்லுமே ரிட்டன் எக்ஸாம்ஸு. கொஞ்ச நாள் ஸ்டடி ஹாலிடே விட்டுருக்காங்க. கடினமான நேரம். எக்ஸாம் டென்ஷனோடு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கணும். அவதியாக படிச்சுட்டு, ஐயோ இதை படிக்கணும்னு தோணும், அதை படிக்கணும்னு தோணும், அதை எடுக்கணும்னு தோணும். அதுவும் அரபி இல்லையா? அரபிலேயே 7 எக்ஸாம்ஸ் எழுதணும். எவ்வளோ கஷ்டமானது. ஸ்பீடாக எழுதணும், கடகடன்னு முடிச்சு கொடுக்கணும். பேப்பரை ஃபுல்லாக எழுதணும். ஸ்பீடாக வருமா? சூறாலாம் அப்படி ஸ்பீடாக எழுதணும், கடகடன்னு எழுதணும். அதோட தர்ஜுமா எழுதணும், அதோட தப்சீர், தஸ்கீல் இதெல்லாமே எழுதணும். ரொம்ப கஷ்டமானது தான். ஏன்னா நம்மளோட தாய்மொழி அரபி இல்லை இல்லையா? எக்ஸாம்ஸ் இருக்குது. 4ஆம் தேதி ஆரம்பித்து 13ஆம் தேதி வரைக்கும் முடியுது. துவா செய்யுங்க எனக்காக. ரொம்ப நாள் வரலையேன்னு யாராவது நினச்சிங்களா? நினச்சிருக்க மாட்டீங்க. எல்லோரும் பிஸியான வாழ்க்கையில் எப்படி நினச்சிருக்க முடியும்? நினச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் எக்ஸாம்ஸ்க்காக எனக்காக துவா செய்யுங்க. ஓரல் எக்ஸாமுக்கு சொல்லிட்டு போனேன், நல்ல மார்க் எடுத்துட்டேன். இப்போ இதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். என்னோடய ஒரு ஸ்டெப்பையும் நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் செய்கிறேன். இப்போல்லாம் உங்ககிட்டலாம் நீங்களாம் என்னோட மக்கள், என்னோட சொந்தங்கள், என்னோட ரத்தங்கள். உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் செய்கிறேன். சரி, துவா செய்யுங்க. நிறைய துவா செய்யுங்க. நானும் உங்களுக்காக துவா செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலையும் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் என்னோட துவாவால். நான் 100% நம்பி சொல்கிறேன். அல்லாவை நம்புங்க. அவனுக்கு தெரியும் எதை எப்போ கொடுக்கணும்னு. அவன் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் அதை நினச்சி நல்லது செய்யுங்க. நான் இன்னொன்று மறுபடியும் சொல்கிறேன், பாஸ்ட்டில் இருக்காதீங்க, அப்புறம் ஃப்யூச்சரில் இருக்காதீங்க, ப்ரெசண்ட்டில் இருங்க. ப்ரெசண்ட் இருங்க. நான் ஃப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன்ல, உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்கிறேன். உங்களால் ஏன் ஃப்ளை பண்ண முடியலன்னு ஒரு ரீசன் சொல்லவா? நீங்கள் உங்கள் காலில் பேர்டன்ஸு, அதுக்கப்புறமேட்டு அந்த ரெக்ரெட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய அந்த ட்ராமாஸு, அதுக்கப்புறம் அந்த ஃப்யூச்சர் பயம், பாஸ்ட் பயம், இதெல்லாம் சுமந்துக்கிட்டு நீங்கள் இருக்கிறதுனால உங்கள் கால்கள் உயரலை பறக்கிறதுக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்கிட்ட ஒப்படைச்சிட்டு அல்லாவோட தவக்குள்ளையும் தவக்கல்லுலையும் பொறுப்புலையும் பாதுகாப்புலையும் இருந்துட்டீங்கன்னா என்ன கவலை? ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை. அப்போ உங்களால் பறக்க முடியும். என்னைக்கு நீங்கள் இதை விடுறீங்களோ அன்னைக்கு தான் உங்களால் பறக்க முடியும். என்னைய மாதிரி கண்டிப்பாக நீங்களும் பறக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ்.